Students, welcome to Smart Science, Class 9, CBSE Science, Chapter 9, Force and Laws of Motionல book bank questions எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 16th ப்ராப்ளம் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ 16th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. An object of mass 100 kg is accelerated uniformly from a velocity of 5 meter per second to 8 meter per second in 6 seconds. Calculate the initial and final momentum of the object. Also find the magnitude of the force exerted on the object. ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து 100 கிராம்னு சொல்கிறாங்க. 100 கிலோகிராம் இஸ் ஆக்சலரேட்டட் யூனிஃபார்மாக ஆக்சலரேட் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி வந்து 5 மீட்டர் பெர் செகண்ட்லேருந்து 8 மீட்டர் பெர் செகண்ட் வரைக்கும் ஆக்சலரேட் ஆகிருக்கு. ஸோ அந்த டைம் டியூரேஷன் வந்து 6 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா, கேல்குலேட் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ நமக்கு இனிஷியல் மொமெண்டமுக்கும் ஃபைனல் மொமெண்டமுக்கும் தனித்தனியாகவே ஃபார்முலா தெரியும். And also find the magnitude of the force exerted by the object. So அந்த ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ் என்ன எக்ஸர்டட் பை தி ஃபோர்ஸ், ஸோ அந்த ஃபோர்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு வெலாசிட்டி. ஸோ அவங்க ஆக்சலரேட் பண்ணுறாங்க ஃப்ரம் 5 மீட்டர் பர் செகண்ட் 8 மீட்டர் பர் செகண்ட். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி u வந்து 5, ஃபைனல் வெலாசிட்டி வந்து v வந்து 8. கரெக்டாக? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி u வந்து 5 மீட்டர் பர் செகண்ட், ஃபைனல் வெலாசிட்டி v வந்து 8 மீட்டர் பர் செகண்ட். பிஃபோர் தட் அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் எவ்வளோ, 100 kg. ஓகே, அப்புறம் வேறு என்ன கொடுத்துட்டாங்க, இன் 6 செகண்ட்ஸ் டைமும் கொடுத்துட்டாங்க. டைம் வந்து 6 செகண்ட் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, டு ஃபைண்ட் இனிஷியல் மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இனிஷியல் மொமெண்டம், அதுக்கப்புறம் ஃபைனல் மொமெண்டம், ஃபைனலாக ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் தி ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் திஸ் 5 to 8 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். இந்த வெலாசிட்டி கேப்பில் வந்து எவ்வளோ வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் மொமெண்டம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன, இனிஷியல் மொமெண்டம்னாலே அதை நம்ம பீன்னு டினோட் பண்ணுவோம். இனிஷியல் மொமெண்டம்ன்றதுனால ஐன்றதுனால ஐன்னு போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ மொமெண்டம் இஸ் அதோட ஃபார்முலா என்ன, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸ் இன்ட்டு இனிஷியல் மொமெண்டம் வந்ததுனால இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறது. பிஃபோர் தட் மாஸு, அதுக்கப்புறம் யூ அண்ட் வி, அந்த வெலாசிட்டிஸோட வேல்யூஸ் எல்லாமே கரெக்டான யூனிட்டில் இருக்கா, டைம் செகண்ட்ஸில் இருக்குது, மாஸ் கிலோகிராமில் இருக்குது, வெலாசிட்டிஸ் எல்லாம் மீட்டர் பெர் செகண்டில் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போது எந்த சேஞ்சஸும் தேவையில்லை யூனிட்ஸில். ஸோ மாஸ் வந்து 100 kg, இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 5. ஸோ 100 into 5, 500. ஓகே, இப்போ மொமெண்டமோட யூனிட் எப்படி எழுதுறது, மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ஸோ மாஸ் வந்து கேஜி, வெலாசிட்டி வந்து மீட்டர் பெர் செகண்ட். அவ்வளோதான், இதுதான் இனிஷியல் வெலாசிட்டிக்கான ஆன்சர். ஓகே, இதே மாதிரி ஃபைனல் வெலாசிட்டி ஃபைன் பண்ணணும். பட் ஃபைனல் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன, ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு பிஎஃப்னு எடுத்துக்கிறேன். ஃபைனல் வெலாசிட்டின்றதுனால பிஎஃப்னு எடுத்துக்கிறேன். மாஸ் இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி கேட்டதுனால ஃபைனல் மொமெண்டம், சாரி இந்த இடத்துல என்ன வரும், ஃபைனல் மொமெண்டம் வந்து ஃபைனல் மொமெண்டம் கேட்டதுனால ஃபைனல் வெலாசிட்டி எடுத்துக்கிறேன் நான். ஓகே, ஸோ மாஸ் வந்து 100, வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8. ஸோ 100 into 8, 800. மாஸுக்கு கேஜி யூனிட், வெலாசிட்டிக்கு மீட்டர் பெர் செகண்ட் யூனிட். ஸோ ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் வந்து 800 kg மீட்டர் பெர் செகண்ட். அண்ட் ஃபைனலாக ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் தி ஆப்ஜெக்ட், ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ பை நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். கரெக்டாக, இதுதான் செகண்ட் லா ஆஃப் மோஷனுக்கான இது, அதாவது நியூட்டன்ஸோட செகண்ட் லா. ஸோ ஃபோர்ஸ் பண்ணப்படுறதுக்கு மாஸ் ஆக்சலரேஷன் தெரியணும். பட் நமக்கு மாஸ் இருக்குது, ஆக்சலரேஷன் தெரியாது. ஸோ we need to find, ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சலரேஷன் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை நம்ம இந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஃபோர்ஸ் கிடச்சிரும். ஸோ ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன, v minus u by t. ஃபஸ்ட்டு இதுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். மேபி டைம் சம் ப்ராப்ளம்ஸில் கொடுக்காம இருந்ததுன்னா நம்ம அந்த 3 ஃபார்முலாஸ்க்கு போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ இவங்க v எவ்வளோ, ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 8 அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி 5, டைம் வந்து 6. ஸோ 8 minus 5 divided by 6. 8 minus 5 is 3. 3 by 6 வந்து 1/2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இது ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா. கரெக்டாக, யூனிட்
ஸோ 1/2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த வேல்யூ ஐம் கோயிங் டு சப்ஸ்டியூட் இன் திஸ் ஆக்சலரேஷன். இந்த ஆக்சலரேஷன் பிளேஸில் நான் என்ன பண்ண போகிறேன், சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ எப்படி வரும், மாஸ் எவ்வளோ 100 ஆல்ரெடி தெரியும், ஆக்சலரேஷன் வந்து 1/2. 1 2s are 2, 5 2s are 10, 50 நியூட்டன். பிகாஸ் ஃபோர்ஸுக்கு யூனிட் என்ன, நியூட்டன். ஸோ 50 நியூட்டன். இதுதான் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் தி ஆப்ஜெக்ட். 50 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதான் 16th ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 17th ப்ராப்ளம் பார்க்கலாம். 17th ப்ராப்ளம் பாருங்கள். அக்தர், கிரண் அண்ட் ராகுல் were riding in a motor car that was moving with a high velocity on an expressway when an insect hit the windshield and got the stuck on the windscreen. அதாவது அக்தர், கிரண் அண்ட் ராகுல் 3 பேரும் வந்து ஒரு மோட்டார் காரில் ஹைவேஸில் எக்ஸ்பிரஸ்வேல போயிட்டுருக்காங்க. ரொம்ப ஹை வெலாசிட்டியில் ரொம்ப ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் விண்ட்ஷீல்டில் வந்து ஒரு இன்செக்ட் வந்து ஹிட் ஆகி இடிச்சு என்ன ஆகுது, காட் ஸ்டக் ஆன் தி விண்ட்ஸ்க்ரீனில் ஸ்டக் ஆகிடுது. ஓகே, இதுக்கப்புறம் அக்தர் அண்ட் கிரண் வந்து ஸ்டார்டட் பாண்டரிங் ஓவர் தி சிச்சுவேஷன். கிரண் suggested that the insect suffered a greater change in momentum as compared to the change in momentum of the motor car. கிரண் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இன்செக்ட் வந்து ரொம்ப சஃபர் ஆகிருக்கும் கம்பேரிங் டு மோட்டார் காரை விட இன்செக்ட் வந்து ரொம்ப சஃபர் ஆகிருக்கும். அதோட பிகாஸ் இது கிரேட்டர் சேஞ்ச் இன் மொமெண்டம். 2 பேரோட மொமெண்டம்லேயே சேஞ்சஸ் இருக்கும், சேஞ்ச் இன் மொமெண்டம் 2 பேர்லேயுமே இருக்கும். பட் அதில் வந்து இன்செக்ட் தான் அதிகமாக வந்து சஃபர் ஆகிருக்கும். அதிகமான சேஞ்ச் வந்து இன்செக்டில் தான் நடந்திருக்கும்னு யார் சொல்கிறார், கிரண் சொல்கிறார். பிகாஸ் த சேஞ்ச் இன் தி வெலாசிட்டி ஆஃப் தி இன்செக்ட் வாஸ் மச் மோர் தேன் தட் ஆஃப் தி மோட்டார் கார். ஓகே, சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து காரை விட இன்செக்டில் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் யார், ராகுல். அக்தர் said that since the motor car was moving with a larger velocity, it exerted a larger force on the insect. Correct, because அந்த கார் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறதுனால அது எக்ஸர்ட் பண்ணுற அந்த ஃபோர்ஸ் ஆன் தட் இன்செக்டும் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் ஆஸ் எ ரிசல்ட் த இன்செக்ட் டைட். ராகுல் while putting on entirely new explanation, ராகுல் தேர்ட் பர்சன் என்ன சொல்கிறாரு, தேர்டாக இருக்கிறவர், said that both motor car and the insect experienced the same force and a change in their momentum. ரெண்டு பேரும் எக்ஸ்பீரியன்ஸ் சேம் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் மொமெண்டமில் மட்டும் சம் சேஞ்சஸ் இருந்திருக்கும். கமெண்ட் ஆன் தி சஜஷன்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு ராகுல் என்ன சொல்கிறாரு, அந்த இன்செக்ட் வந்து கார் வந்து ஒருத்தர் மோதிக்கும் போது இன்செக்ட் தான் ரொம்ப அதிகமாக சஃபர் ஆகிருக்கும். அதோட சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் அதிகமாக இருக்கும் கம்பேரிட் டு மோட்டார் காருன்னு ராகுல் சொல்கிறாரு. அக்தரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சொல்கிறார். ஏன்னா காரோட வெலாசிட்டி லார்ஜ் வெலாசிட்டினால அது எக்ஸர்ட் பண்ணுற அந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இன்செக்ட் மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு அக்தரும் சொல்கிறார். தேர்ட் பர்சன் யார், ராகுல் என்ன சொல்கிறார், ஒய் புட்டிங் ஆன் என்டையர்லி நியூ எக்ஸ்பிளனேஷன். என்ன நியூ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு, போத் மோட்டார் கார் அண்ட் இன்செக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு சேம் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்னொன்று நல்லா ஒன்று மைண்டில் வச்சுக்கணும், மாசும் இதில் இருக்குது. ஸோ மாஸ் ஆஃப் தட் காரும் அந்த நெக்ஸ்ட் அந்த நேம் என்ன, இன்செக்டோட மாஸையும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஒன்லி இந்த ஃபோர்ஸை மட்டுமே நம்ம வந்து வச்சு நம்ம சொல்லணும். ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி மட்டும் நம்ம சொல்லிட முடியாது, மாஸையும் நம்ம கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணும்போது மாஸ் ஆஃப் தட் கார் வந்து இன்செக்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 அதிகம். கரெக்டாக? ஸோ அது ரெண்டும் ஒன்னோட ஒன்று இடிச்சுக்கும் போது கண்டிப்பாக இன்செக்ட் தான் ரொம்ப சஃபர் ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம், ஆன்சர் எப்படி எழுதலாம் பாருங்கள். ராகுல் கேவ் தி கரெக்ட் ஆன்சர். கரெக்டாக? பிகாஸ் டியூரிங் இன்ட்ராக்ஷன் போத் தி மோட்டார் கார் அண்ட் தி இன்செக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தி சேம் ஃபோர்ஸ் அண்ட் சேஞ்ச் இன் தேர் மொமெண்டம், பட் த மாஸ் ஆஃப் இன்செக்ட் இஸ் வெரி ஸ்மால் கம்பேர்டு டு தி மோட்டார் கார். ஸோ இட் வில் சஃபர் கிரேட்டர் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. பிகாஸ் இன்செக்டோட மாஸ் வந்து ரொம்ப கம்மி, அதனால் இதுதான் கண்டிப்பாக ரொம்ப சஃபர் ஆகிருக்கும் மோட்டார் காரில் எந்த சஃபருமே ஆயிருக்காது ஆக்சுவலாக. ஏன்னா அதை விட ரொம்ப 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 சின்னது இன்செக்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் காரை விட. ஸோ அதனால் அதிகமாக சஃபர் ஆகிருக்கிறது யார், சேஞ்ச் இன் மொமெண்டம் யாருக்கு அதிகமாக நடந்திருக்கும், இன்செக்ட்டுக்கு தான் நடந்திருக்கும். ஓகே, இதுதான் ஆன்சர் ஃபார் திஸ் 17th கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் 18th ப்ராப்ளம் பார்க்கலாம். 18th ப்ராப்ளம் பாருங்கள். ஹவு மச் மொமெண்டம் வில் எ டம்பல் of mass 10 kg transferred to a floor if it falls from a height of 80 cm, take its downward acceleration to be 10 meter per second square. அதாவது ஒரு தம்பல் இருக்குது. இந்த தம்பல் வந்து என்ன பண்ணுறாங்க, தம்பல் வந்து மாஸ் வந்து 10 kg, இதோட மாஸ் வந்து 10 kg இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர்
டு தி ஃப்ளோர் இஃப் இட் ஃபால் ஃப்ரம் எ ஹைட். இங்கே மேலேருந்து இது என்ன ஆகுது, அப்படியே கீழே விழுது. இதுதான் நம்ம சர்ஃபேஸ், நம்ம தான் இதுன்னு வச்சுக்கோங்க, தரேன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளோர். ஸோ இங்கேருந்து இந்த தம்பல் வந்து இந்த இடத்துக்கு வந்து விழுதுன்னா இங்கேருந்து இங்கே விழுறதுக்கான ஹைட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஹைட்னா என்ன அர்த்தம், டிஸ்டன்ஸ். இங்கேருந்து இங்கே வந்து விழுறதுக்கு அதோட டிஸ்டன்ஸ் வந்து எஸ்ன்னு டினோட் பண்ணுவோம் இல்லையா, 80 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. இட்ஸ் டவுன்வார்ட் ஆக்சலரேஷன், இதோட ஆக்சலரேஷன் எவ்வளோ சொல்கிறாங்க, 10 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. ஹவு மச் மொமெண்டம், மொமெண்டம்னா என்ன கேட்குறாங்க, ஃபைனல் மொமெண்டம். இது இங்கேருந்து இங்கே கீழே விழுறதுக்கு, கீழே விழும்போது இதோட மொமெண்டம் எவ்வளோவா இருந்திருக்கும். ஓகே, மொமெண்டம் எவ்வளோவா இருந்திருக்கும்னு கேட்குறாங்க. மொமெண்டம் எப்படி ஃபைன் பண்ணுவோம், நம்ம ஃபைனல் மொமெண்டம்னா பிஎஃப்னு டினோட் பண்ணுவோம், பின்னு டினோட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எடுத்துக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து மாஸ் ஆஃப் தட், மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 kg கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, எஸ் எவ்வளோ, 80 சென்டிமீட்டர், சென்டிமீட்டரில் இருக்குது, நமக்கு ஆல்ரெடி தெரியும். டிஸ்டன்ஸ் மீட்டர்ஸில் தான் இருக்கணும்னு. ஸோ அது எப்படி மீட்டராக மாற்றலாம், 80 டிவைடட் பை 100 மீட்டர். ஸோ 0 0 will get cancel. 80/10 வந்து 0.8, ஒரு 0 இருக்குது. ஸோ நான் ஒரு டெசிமல் இந்த டைரக்ஷனில் போய் நம்ம டெசிமல் டாட் வச்சுக்கணும், மீட்டர். ஓகே, தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 10 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். இது எல்லாமே கரெக்டாக இருக்குது, இது கேஜி, இது மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து டிஸ்டன்ஸே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், மீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருந்திருக்கும், இங்கே இருக்கும்போது அது 0, இங்கே இருக்கிற வரைக்கும் அது 0, இங்கேருந்து அது ஃபால் ஆகும்போது தான் ஃபைனல் வெலாசிட்டி நம்ம வந்து இப்போ ஃபைன் பண்ணணும். ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு தெரியாது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 மீட்டர்/செகண்ட். ஓகே, நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மொமெண்டம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மொமெண்டம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும், ஃபைனல் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைனல் வெலாசிட்டி கிடச்சா தான் என்ன பண்ண முடியும், மொமெண்டம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பிகாஸ் மொமெண்டமுக்கு ஃபார்முலா, ஃபைனல் மொமெண்டமுக்கு ஃபார்முலா மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஃபைனல் மொமெண்டம்னா மாஸ் இன்டூ ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி எனக்கு தெரியாது, இங்கேருந்து அது கீழே விழுந்து இந்த இடத்துல ஃப்ளோர் ஆகிற விழுற ஃபைனல் வெலாசிட்டி எனக்கு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், வி ஃபைன் பண்ணிட்டு தான் நம்ம ஃபைனல் வெலாசிட்டி இந்த பிஎஃப்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும், பிஎஃப்ல. ஓகே, ஃபைனல் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குது, ஆக்சுவலாக 3 ஃபார்முலாஸ் நமக்கு என்னென்ன தெரியும், v = u + at தெரியும். செகண்ட் என்ன தெரியும், s = ut + ½ at² தெரியும். நெக்ஸ்ட் v² = u² + 2as. இந்த 3 ஃபார்முலாஸ் தெரியும். இதில் எந்த ஃபார்முலா பர்ஃபெக்டாக இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் t நமக்கு கொடுக்கல, டைம் கொடுக்கல. ஸோ வி கேனாட் சப்ஸ்டியூட் தீஸ் 2 ஃபார்முலாஸ் பிகாஸ் இது ரெண்டுத்துலேயுமே t இருக்குது. ஸோ நம்ம t இதில் சப்ஸ்டியூட், டீயே இல்லாதனால இந்த 2 ஃபார்முலாவும் எடுக்க முடியாது. இது 3rd ஃபார்முலா மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அதை அப்ளை பண்ணுறேன். v² = u² + 2as. v தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. u we already know, 0² + 2 into a acceleration 10, speed distance 0.8. ஓகே, 0² is 0 தான். ஸோ இப்போ பாருங்கள், இந்த 10 வந்து இந்த 0.8ஓட மல்டிப்ளை ஆனால் என்ன ஆகும், 0.8 வந்து 8ஆக மாறிடும். பிகாஸ் ஒரு டெசிமல் தள்ளி தான் டாட் இருக்குது. ஸோ 10ஓட மல்டிப்ளை வந்து 8ஆக மாறிடும். ஸோ 2 into 8. ஓகே, இங்கே v² அப்படி கண்டினியூ ஆகும், 0 விட்டுருங்க, 0 என்ன பண்ணாலும் 0 தான். ஸோ 8 2s are 16. ஸோ v² = 16, we need v. ஸோ ஸ்கொயர் இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் ஆகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் ஆனால் ஸ்கொயர் ரூட். 16 வந்து எதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 4ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 4 4s are என்ன, 16. சப்போ டேரெக்டாக 2 டைம்ஸ் இருக்கும்போது நம்ம 1 டைம் ரூட்லேருந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ரூட்னா 2 டைம் எடுக்கணும், கியூப் ரூட்னா 3 டைம் எடுக்கணும், தெரியும் இல்லையா. ஓகே, v = 4 மீட்டர்/செகண்ட். நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி கிடச்சிருச்சு. இப்போ தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைனல் மொமெண்டம். மொமெண்டம் தானே நம்ம கேட்டிருக்காங்களே, டு ஃபைண்டுன்னு கூட போட்டுக்கலாம். டு ஃபைண்ட் மொமெண்டம், pf = மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி மாஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், 10 kg. ஃபைனல் வெலாசிட்டி இப்போ தான் ஃபைன் பண்ணோம், 4. 10 4s are 40. பிஎஃபோட யூனிட் என்ன, மாஸ், kg. வெலாசிட்டி மீட்டர்/செகண்ட். ஸோ ஃபைனல் மொமெண்டம் எவ்வளோ கிடச்சிருக்கு, 40 மீட்டர்/செகண்ட். 40 kg மீட்டர்/செகண்ட். ஓகே, இதான் 18th ப்ராப்ளம். ஸோ இந்த 9th சாப்டரில் இருக்கிற 18 ப்ராப்ளம்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 10th சாப்டர் கிராவிடேஷன் போகலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கிராவிடேஷன் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் தான், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஸ்மார்ட் சயின்ஸ் மேக்ஸ் சேனலே போய் பாருங்கள். ஓகே, மேக்ஸ் சேனலே நம்ம எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே போய் பாருங்கள், அதே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.